சின்ன விளக்கு ஏத்தி மகிழ்ந்தோமே வண்ண வண்ண உடையுடுத்தி சேர்ந்து சிரித்தோமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல்ல வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே கிரியேட் நியூன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 16.9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணதில் ஒரு 16 செகண்டுக்கு ஒரு பேக்ரவுண்டு வீடியோ கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ தான் அது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை டச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு லட்சுமி காட் பிஎன்ஜி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டுக்கிற மாதிரி இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துடுங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் அனுப்பமா பிஎன்ஜி ஒன்று இருக்கும். நீங்கள் இந்த பிஎன்ஜி தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வச்சுக்கோங்க. ஆனால் அந்த இமேஜுக்கு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. கிளிக் பண்ணி வச்சுட்டு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை லைட்டாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மாஸ்க்கை எனேபிள் பண்ணிவிட்டு பெதரை ஒரு 30லேருந்து 35க்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இமேஜை எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருதில் ஒரு க்ரீன் கலரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், க்ரீன் கலர் வீடியோ. இந்த வீடியோ தான் அது, தீபாவளி டெக்ஸ்ட் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ. அதை லைட்டாக கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. 3 செகண்ட் தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு இதில் குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணி விட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பண்ணுற மாதிரி லைட்டாக எனேபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி. நான் அப்படியே பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் வீடியோ இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சூப்பராக செட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் நான் இதை. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சதில் இன்னொரு வீடியோ இருக்கும், பிளாக் கலர் வீடியோ. இந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஒன் சைடு இருக்கிறத ஃபுல்லாக கிராப் பண்ணிடுங்க. இப்படி ஒன் சைடு இருக்கிறது மட்டும் போதும் நம்மளுக்கு. ஓகே, அந்த வீடியோவை டச் பண்ணி இந்த மேலே இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் வச்சுக்கிற இடத்துல. வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக்கிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துடுங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு பட்டாசு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் பிளாக் ஸ்க்ரீனில். இந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வைக்கிறேனோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நான் அப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ஓகே, பேக் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துடுங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் இன்னொரு வீடியோ இருக்கும், மத்தாப்பு பொரியிற மாதிரி புஷ்வானம் பறக்கிற மாதிரி. இந்த வீடியோ தான் அது. இதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே எப்படி பெருசு பண்ணி வச்சுருக்கேன்னு இப்படி வச்சுட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த பட்டாசெல்லாம் பொரியிறது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துடுங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்துருக்கிறதுல இன்னொரு வீடியோ இருக்கும்,
பட்டாசு கலராக பொரியிற மாதிரி அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா இந்த கத்திரி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா சூப்பராக செட் ஆயிரும். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணுனாக்கா இந்த ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டு இமேஜ் டச் பண்ணுமில்ல, அந்த இமேஜை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் விக்னேட்னு இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அது இப்போ பின்னாடிக்கிறதெல்லாம் ஃபுல்லு பிளாக் ஆயிரும், எட்ஜிலெல்லாம் பிளாக் ஆயிரும், பார்க்குறது சூப்பராக இருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஓகே, சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலே மீடியான்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் இன்னும் 21 செகண்டுக்கு ஒரு வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இப்படி வந்துடும். ஃபஸ்ட்டு வந்துடுங்க. இப்போ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பாரு, இந்த வீடியோ தான் அது. சூப்பராக இருக்கும். தீபாவளி டெக்ஸ்ட் அப்படியே அனிமேஷன் ஆகிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லாம் செட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக தள்ளி ஒரு 20 செகண்டுக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு அட்டாச் ஆகிற இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கேலக்ஸி ஃபோர்ட்ஸ்ன்னு இருக்கும், ஒரு கலராக பிளாஸ்ட் ஆகிற மாதிரி. இந்த வீடியோ தான் அது. இதை டச் பண்ணி 1 செகண்டுக்கு வச்சுக்கோங்க கரெக்டாக. இது ஏன் இப்படி வைக்கிறோன்னா, இந்த வீடியோ டிரான்ஸ்வேஷன் ஆகும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி. ஓகே, வீடியோ ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இந்த லாஸ்ட்டில் தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இந்த தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணுறது எப்படின்னா, இந்த கத்திரி மார்க் மாதிரி இருக்கும், அந்த கத்திரியை கொடுத்து ட்ரிம் டு லைட் அது இருந்து கொடுத்துருங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன். தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துடலாம். ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாம் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு. இந்த ஒவ்வொரு டெக்ஸ்டாக ஓப்பன் ஆகிட்டு கடைசியில் தீபாவளின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து ப்ளே ஆகும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் போனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகிற இடத்துல நீங்கள் ஒரு ஆடியோ வச்சுக்கோங்க, நல்ல ஆடியோவை பார்த்து. நான் ஒரு ஆடியோ வச்சுக்கிறேன். தீபாவளி இது ஹாப்பி தீபாவளின்னு ஒன்று இருக்கும். இந்த வீடியோ நான் வச்சுக்கிறேன், இந்த ஆடியோ வச்சுக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக செட் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த ஆடியோவையும் கட் பண்ணிக்கலாம். ட்ரிம் டு ரைட் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்பவே சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது ரைட் சைடு கார்னரில் ஒரு ஆரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதை கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ டெய்லியும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லியும் ஒரு வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.